இன்னொரு கட்டிக்கியா கவுந்துச்சு போங்க. எங்கள் லவ் ஸ்டோரி வந்துட்டு ஒரு லாங் லவ் ஸ்டோரி. 8 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். காலேஜ்லேருந்து இது ஒரு லவ் ஸ்டார்ட் ஆனது. காலேஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது நான் தான். அவங்க ப்ரப்போஸ் பண்ணோடனே நான் தெரிச்சு ஓடிட்டேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் செட் ஆகுமா, ரியல் லைஃபுக்கு செட் ஆகுமா அப்படி சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஓடிட்டேன். ஆனால் பட் அதுக்கப்புறம் ஓகே செட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணிருச்சு. அவங்க எவ்வளோ அப்செட்டாக இருந்தாலும் நான் அப்செட்டாக இருக்கிறேன் அது ஃபீல் பண்ணாங்கன்னா, ஏன்னா நான் அப்செட்டாக இருக்கிறதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு சர்டைன் டைம் எடுக்கும். அந்த டைமில் என்னை யாராவது இரிட்டேட் பண்ணிட்டாங்கன்னா அது என்னோடய மைண்ட்லேருந்து என்னால் எடுக்க முடியாது. ஸோ அந்த மொமெண்ட்டு அந்த ஃப்ளோவை மாற்றுற ஒரே பர்சன் என் லைஃப்பில் இவங்க தான். ஓகே, ஒரு குட்டி பர்ஃபெக்ட் மிஷின் மாதிரி. வெங்கட்டை எங்களுக்கு ஒரு 12 வருஷமா தெரியும். ஒரு 12 இயர்ஸாக ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அப்புறம் நான் ஒன்று சொன்னேன், அடுத்தடுத்து சொல்லுங்களா. நல்ல ஃப்ரெண்ட். அவ ஃபன்னி கேரக்டர், நல்ல கேரக்டர்னு கேட்டாங்க. நல்ல கேரக்டர் பெரிய நொச்சு பிடிச்சா வந்தேன். ஆங்கிரி கேரக்டர் எல்லா கேரக்டருமே உள்ள இருக்கு. நம்ம கப்புள் ஃபோட்டோ எடுக்கிறோம். இன்னும் ஒரு ப்ளவுஸ் பரணும். தூக்கிட்டு நடக்க முடியலனா பொண்ணே இப்போ நம்ம ரெடியாக இருக்கு. 2017 தான் சொல்கிறேன் அது மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஐயோ நீ கல்யாணம் ஆயிடுச்சுடா சும்மா. 2017 வெங்கட் சுபாவை லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னான். சரிங்களா. இவங்களோட கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, லவ்ன்ற விஷயத்தில் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. லவ்வை காட்டுற விஷயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன் டைமில் பண்ணணும். சொன்னலாம் சொல்கிறப்ப நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா நான் கொஞ்சம் இதாகிடுவேன், டென்ஷன் ஆகிடுவேன். இவங்க அப்படி கிடையாது, ரிலாக்ஸாக கோ வித் த ஃப்ளோ அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு எனக்கு அதை அடாப்ட் பண்ணிக்க முடியல. பட் கொஞ்ச நாளில் இவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை அடாப்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு ஈகோ இல்லாத ஒரு கேரக்டர் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்ததுலேயே திருப்பி பேசுகிறேன்னா பேசுகிற ஒரே பர்சன் என்கிட்ட இவங்க மட்டும்தான். இவங்களை தாண்டி என் லைஃப்பில் அப்படி யாருமே நான் பேசுகிறேன்னா திருப்பி பேசாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க என் லைஃப்பில். நான் பேசுனாலும் என்னை தேடி தேடி வந்தவங்களும் இவங்க தான். என்னோடய டவுன் டைமில் இருந்து இப்போ நான் என்னோடய பெட்டரான டைம் வரைக்கும் இவங்க தான் இருக்காங்க. இது லைஃப் லாங் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது.
பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான் வெங்கடேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது அவங்ககிட்ட அவ்வளவா பேச மாட்டாங்க, ரொம்ப குவாய்ட்டு, யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அக்கா சும்மா பின்னாடி பால்கனியில் போய் பேசிக்கிட்டே இருப்பா, யாரு கூட பேசுவானே தெரியாது, பாட்டு பேசிக்கிட்டே இருப்பா, ஏதோ பாட்டுலாம் பாடுவா, என்ன பண்ணுவானே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு தடவை மெசேஜ் பார்த்து கண்டுபிடிச்சேன், குட் நைட் பொண்டாட்டி மெசேஜ் பண்ணேன், அப்பதானே கண்டுபிடிச்சல அவங்க லவ் பண்றாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க லவ் பண்றாங்கன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயம் எங்களுக்குள்ள நாங்கள் நிறையா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறையா சண்டை போட்டிருக்கோம். நேற்று சண்டை, இன்னைக்கு சண்டை, முந்தா நேற்று சண்டை இல்லாமல் லைஃபே இல்லை. அதில் வந்து எங்களோட லவ் வந்து அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து நாங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் சீரியஸாக பார்க்குறோம். ஸோ இது 8 இயர்ஸ்ன்றது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். குட்டிமா தாடி கட்டிட்டேனப்பா, சரியா நாளா இருக்கேப்போ. நானும் தான் டம்முள் தருவாருன்னு அதெல்லாம் கட்டுக்க கூடாது. ஹாப்பி மேரி லைஃப் வெங்கி அண்ட் சுபு.